பசங்கள்ல இருந்து இப்ப ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேரை வந்து சந்திப்போம். அவங்களுடைய குணநலன்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். இதுதான் ஆவரேஜா வந்து நடக்கும். ஒரு சில நாட்கள் வந்து அதிகமான பேரை வந்து சந்திப்போம். ஆனா இன்னைக்கு மொபைல் போன்ல நம்ம ரீல்ஸ்ல 1 மணி நேரத்துக்கு 50 ரீல்ஸ் பார்க்கும்போது 50 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். ஒருத்தன் வீடு வச்சிருப்பான், கார் வச்சிருப்பான், அவன் வந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், சூப்பரா வாட்ச் போட்டிருப்பான். இது எல்லாம் அவங்க கண்டென்ட் கிரியேஷனுக்காக பண்ணும்போது இத நம்ம சைக்காலஜிக்கலா கம்பேர் பண்ணுவோம். நீங்க குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைகள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய குழந்தைகள தான் நெறைய பார்க்குறாங்க. இங்க இருக்கிற குழந்தைகளையும் பார்க்குறாங்க, ரீல்ஸ்ல பார்க்குறாங்க. கலர்ல இருந்து, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து, அவங்க வச்சிருக்கிற பொம்மைகள்ல இருந்து, அவங்க வச்சிருக்கிற பேக்ல இருந்து இது எல்லாத்தோடயும் அவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களே அறியாம அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதையும் தாண்டி ஃபோக்கஸ் அப்படின்றது 0வாக மாறும். ஏன்னா 30 செகண்டுக்கு ஒரு தடவ மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபோக்கஸ்ன்றது எப்படி இருக்கும்? 60 நிமிஷம் தனிமையில நீங்க உட்கார்ந்து, உங்கள நீங்களே போர் அடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கும்போதும், உங்களுக்குள்ளேயே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதும், விளையாடும் போதும் மட்டும் தான் இந்த கிரியேட்டிவிட்டியும் திறமையும் வளரும். இப்படி ஃபோன்ல அடிக்ட் ஆகும்போது, ஓவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம, தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் குழந்தைகள் முதல் டீனேஜ்ல இருக்கிறவங்கல இருந்து நம்ம உட்பட நம்மள டம்ப் பண்ணும். நம்மள குப்பை தொட்டியா மாத்தும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க Instagram வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபோன்ல வந்து நீங்க டெலீட் பண்ணிருங்க முடிஞ்சா. டெலீட் பண்ணிட்டு நீங்க சிஸ்டம்ல கூட நீங்க வச்சுக்கோங்க. சிஸ்டம்ல வச்சிருந்தீங்கன்னா, சிஸ்டம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். ஃபோன் அப்படிங்கும்போது அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது நைட்டு தூங்கும்போது பார்க்குறோம். காலையில எந்திரிக்கும்போது பார்க்குறோம். இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம், சோசியல் மீடியா அடிக்ஷன்ல நைட்டு தூங்கும்போது பார்த்துட்டு, காலையில எந்திரிச்ச உடனே பார்க்கிறதுன்றது மிகவும் மோசமான ஒரு அடிக்ஷன். அது உங்களுடைய மனநிலையவே தலைகீழா மாத்தும்னு சொல்றாங்க. இந்த ரீல்ஸ வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த டோபமைன் பஞ்சாயத்து ஏற்படும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அது கார்ட்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் அதிகப்படுத்துது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.